சிலுவையில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தது நிமித்தமாய் நமக்கு ஒரு பாவ மன்னிப்பின் விடுதலை, ஒரு நிச்சயத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனையே நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நமக்காக அவர் மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு நமக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு உங்களை எல்லாம் நேசிக்கிறார், உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என்னிடத்தில் ஓடி வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி உங்களை கூவி அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவரிடத்தில் வருகிறவர்களை இயேசு கிறிஸ்து அணைத்துக் கொண்டு அவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்து அவர்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து சிலுவையில் நமக்காக சிந்தின இரத்தத்தினாலே அவரிடத்தில் வரக்கூடிய அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாக சேர்த்துக் கொள்ளும்படியாய் இந்த உலகத்திலே இயேசு வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு புது வாழ்வை வைத்துக் கொண்டு உங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு புது வாழ்வு தருகிறவர் இயேசு. பழைய கந்தையான அலங்கோலமான வாழ்க்கைகளை எல்லாம் மாற்றிவிட்டு ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் உலகத்தில் தருவதற்காக வந்தவர் ஆண்டவராகிய இயேசு. இயேசு சொன்னார், இந்த உலகம் தருகிற பிரகாரம் அல்ல, உலகம் தர முடியாததும் உலகம் எடுக்க முடியாததுமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன், அதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்காக உலகத்தில் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறபடியினாலே இந்த பெருங்கலத்தோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த இயேசுவை உங்கள் இல்லத்தில் நம்புங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள். இயேசுவை உங்களுடைய உள்ளத்தில் வருந்தி கூப்பிட்டீர்களானால் அவர் உங்களுக்கு சொந்தமாகி விடுவார், உங்கள் இல்லத்தில் வந்து தங்குவார். நித்திய ராஜ்யம், அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தில் உங்களை சேர்ப்பதற்கு அவர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். மேலும் வேதம் சொல்லுகிறது, வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு இயேசு கிறிஸ்துவ நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. எனவேதான் இயேசு சொல்லுகிறார், பூமியின் எல்லை எங்கிலும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். எனவே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதற்காகவே இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்திருக்கிறார். உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். அவரை நம்புங்கள், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள். அன்பான இயேசுவே, அகில உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவே, ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தையும் மன்னித்து மனுஷனுக்கு ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தரவும், ஒரு பரிசுத்தமான வாழ்வை தரவும் இந்த உலகத்தில் வந்தீரே. இந்த செய்தியை, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிறப்பின் நல் நாளிலே அவர்களை நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் தேவ சமாதானமும் தேவனுடைய சந்தோஷமும் சுகமும் பலமும் நிறைவாயிருக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.